வணக்கம் நண்பா. டிஎன்இபி லேட்டஸ்ட் செய்திகள். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிக்காலத்தில் இறந்தவர்களின் வாரிசுதாரர்கள் 311 பேருக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியாற்றி பணிக்காலத்தின் போது இறந்த 311 பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணைகளை வழங்கி மின்வாரிய ஓய்வூதியர்களின் பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்ட புதிய கைபேசி செயலினை அறிமுகப்படுத்தி ஓய்வூதியதாரர்களுக்கு வாழ்நாள் சான்றிதழ்களை வழங்கினார். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று 9/1/2025 சென்னை தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியாற்றி பணிக்காலத்தின் போது உயிரிழந்த 311 பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு பதவியேற்ற 7/5/2021 முதல் இதுவரை தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பல்வேறு பதவிகளுக்கான 2420 பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது. இன்று வழங்கப்படும் 311 பணி நியமன ஆணைகளை சேர்த்து மொத்தம் 2731 பணியிடங்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டின் பொதுத்துறை நிறுவனங்களில் முதல் முறையாக தமிழ்நாடு மின்வாரிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் புதிய கைபேசி செயலி புதுமையான அம்சங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. இச்செயலி வாயிலாக மின்வாரியத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் தாங்கள் இருக்கும் இடத்தில் இருந்தவரை தங்களுக்கு தேவையான தகவல்களை எளிதாக தெரிந்து கொள்ளலாம். இச்செயலி மூலம் ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள், கருணை ஓய்வூதியதாரர்கள் தங்களது மருத்துவ காப்பீட்டு அட்டையை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மாதாந்திர ஓய்வூதிய விவரம், வருடாந்திர ஓய்வூதிய அட்டவணை, வருமான வரி செலுத்துபவர்களுக்கான படிவம் 16 பதிவிறக்கம் மற்றும் அனைத்து பயனுள்ள தகவல்களும் இச்செயலியில் இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழ் பெற ஆதார் எண்ணை EKYC வாயிலாக இச்செயலி மூலம் எளிதாக பதிவு செய்யலாம். இந்த செயலி மூலம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் சுமார் 1 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் மின்சார வாரிய ஓய்வூதியதாரர்கள் எளிதில் பயன்பெறும் வகையிலான இந்த புதிய செயலியினை அறிமுகப்படுத்தி 3 ஓய்வூதியதாரர்களுக்கு வாழ்நாள் சான்றிதழ்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் வி. செந்தில் பாலாஜி, தயாநிதி மாறன் MP, எரிசக்தித்துறை முதன்மைச் செயலாளர் டாக்டர் பீலா வெங்கடேசன், தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக தலைவர் மேலாண்மை இயக்குனர் க. நந்தகுமார், தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழக மேலாண்மை இயக்குனர் திருமதி கு. இந்திராணி, இயக்குனர் பகிர்மானம் AR மஸ்கர்னஸ் மற்றும் உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இதை போன்ற TNEB ரெக்ரூட்மெண்ட் மற்றும் அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.